திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பின்புறம் காப்புக்காடு மலைப்பகுதியில் சரிந்து நிற்கும் 500 டன் எடை கொண்ட பாறையை உடைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். தற்பொழுது அந்த பாறையை உடைக்கும் பணியில் ஏதேனும் சவால்கள் இருக்கிறதா? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள இந்த அண்ணாமலையார் காப்புக்காடு மலைப்பகுதியில் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி பெய்த பெஞ்சால் புயல் காரணமாக இந்த மலைப்பகுதியில் மண் சரிவானது ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் இந்த பாறை உருண்டு வந்ததில் அந்த சுமார் 5 குழந்தைகள் உள்ளிட்ட 7 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய இந்த பாறை நாம் பார்க்கும் போதே நமக்கு தெரிகிறது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு பாறையாக இருக்கிறது. இந்த பாறைக்கு கீழ் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளானது இருக்கிறது. நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் குடியிருந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு பிறகு தற்போது திருச்சியில் இருந்து வந்திருக்கக்கூடிய குழுவினர் தற்போது அந்த 500 டன் எடை கொண்ட அந்த பாறையை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். பவர் ட்ரில் என்று சொல்லக்கூடிய 12.5 இந்த பகுதியில் அந்த பயன்படுத்தி அந்த பாறையை அகற்றக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். மேலும் ராக் என்று சொல்லக்கூடிய அமிலத்தை பயன்படுத்தியும் தற்போது அந்த பாறைகளை சிறிய பாறைகளையும் அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் திருச்சியில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த குழுவினர் 20க்கும் மேற்பட்டோர் அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணிகளானது சுமார் 5 நாட்களுக்கு மேல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார்.